காலகட்டத்தில் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்றால் அது தைராய்டு தான். தைராய்டு பிரச்சனை என்றால் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைய காலத்தில் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களிடமும் அதிகமாக காணப்படும் உடல்நல பிரச்சனைகளில் ஒன்றுதான் தைராய்டு. பலருக்கு இந்த பிரச்சனை இருப்பதே தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆரம்பத்திலேயே கவனித்தால் இதை நல்ல முறையில் கட்டுப்படுத்த முடியும். முதலில் தைராய்டு என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம் கழுத்தின் முன்பகுதியில் பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கும் ஒரு சிறிய சுரப்பி தான் தைராய்டு. இது உடலின் வளர்ச்சிதை மாற்றம், உடல் எடை, இதய துடிப்பு, உடல் வெப்பநிலை மற்றும் சக்தி உற்பத்தியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களை சுரக்கிறது. இந்த ஹார்மோன் குறைவாக சுரந்தால் அதிக சோர்வு, உடல் எடை அதிகரித்தல், குளிரை தாங்க முடியாமை, மலசிக்கல், முடி உதிர்தல், முகம் வீங்குதல், மாதவிடாய் கோளாறு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் உடல் எடை குறைதல், இதய துடிப்பு அதிகரித்தல், அதிக வியர்வை, பதட்டம், கை நடுக்கம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். தைராய்டு பிரச்சனை எதனால் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை, உடலில் ஏற்படும் நோய் எதிர்ப்பு மண்டல மாற்றங்கள், அயோடின் அளவு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பது, சில மருந்துகள் மற்றும் சில சமயங்களில் கர்ப்பத்திற்கு பிறகு ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் ஆகியவை காரணமாக கூட இருக்கலாம். இதை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம்? மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை தினமும் ஒரே நேரத்தில் பொதுவாக வெறும் வயிற்றில் எடுத்துக் கொள்ளுங்கள். மருந்தை தானாக நிறுத்தவோ அளவை மாற்றவோ கூடாது. சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், முட்டை, மீன் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். அயோடின் கலந்த உப்பை அளவோடு பயன்படுத்துங்கள். தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள். போதுமான தூக்கம் அல்லது மன அழுத்தத்தை குறைப்பது மிகவும் முக்கியம். இணையத்தில் பார்க்கும் இயற்கை வைத்தியம், கசாயம் அல்லது மூலிகை மருந்துகள் தைராய்டை முழுமையாக குணப்படுத்தும் என்று நம்பி மருந்துகளை நிறுத்தாதீர்கள். சில மூலிகைகள் தைராய்டு மருந்தின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடும். தைராய்டு என்பது வாழ்நாள் முழுவதும் கவனிக்க வேண்டிய நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் சரியான சிகிச்சை, சீரான உணவு, உடற்பயிற்சி மற்றும் காலதோறும் இரத்த பரிசோதனை செய்தால் மற்றவைகளைப் போலவே ஆரோக்கியமாக வாழ்க்கையில் வாழ முடியும். உங்கள் உடல் தரும் சிறிய அறிகுறிகளை கூட அலட்சியப்படுத்தாதீர்கள். சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை உங்கள் கையில் தான் உள்ளது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.